வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 24 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா இந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். ரிகம்பதா மற்றும் போப்பீர் இந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல் பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் இந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். எஸ் சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் பக்தி பந்தாரின்னு இவரை சொல்லுவாங்க. டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அமைப்பு குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 17 நம்ம இந்திய அரசியலமைப்பு அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி பிரச்சின் கால கேந்திரா நிருத்யா சங்கீத சம்மேளன். சிடி ராம கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் ரிசல். பிஎம் ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருவத்தா வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நிதி அமைச்சகம் 2016. யூனிசெஃப் இந்தியாவின் புதிய பிரபல வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார்? கீர்த்தி சுரேஷ். 2024ஆம் ஆண்டுக்கான அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? மிச்சல் பேச்லெட். கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் முழு உறுப்பினராக இணைந்த நாடு எது? சீச்செல்லஸ். ஆஸ்திரேலியாவுடன் சமரசம் செய்து கொண்ட பிறகு COP31 எந்த நாடு நடத்தும்? துருக்கி. 11 ஐசிசி முழு உறுப்பினர் நாடுகளுக்கும் எதிராக ஒருநாள் சதங்களை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? சாய் ஹோப். இந்தியா எந்த நிறுவனத்தில் அதன் முதல் ஜெனரல் செட் கருப்பொருள் வளாக தபால் நிலையத்தை தொடங்கியது? ஐஐடி டெல்லி. டாக்காவில் நடைபெற்ற 2025 ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் இந்தியா 10 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. 10 பதக்கங்கள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்ல இந்தியா 3 பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டிகள்ல இந்தியா 48 பதக்கம் வாங்கியிருக்காங்க. பக்ரைன்ல நடந்துச்சு. 2025ஆம் ஆண்டின் 74வது மிஸ் யூனிவர்ஸ் அழகி பட்டம் வென்றவர் யார்? மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஃபாத்திமா போஸ்ட். இரண்டாவது யார் வந்திருக்காங்கன்னா பிரவீனர் சிங். இந்த 74வது மிஸ் யூனிவர்ஸ் அழகி பட்டம் தாய்லாந்து நாட்டுல நடந்துச்சு. முதல் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் அழகி பட்டம் 1952 நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது அர்மி கௌசேலா. ஓபல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ 72வது உலக அழகி பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மணிகா விஸ்வகர்மா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம். ஷெரி சிங் திருமதி பிரபஞ்சம் 2025 பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இது நடந்தது மணிலா. இந்தியாவின் மின்சார வாகன பேட்டரி மறுசுழற்சி கொள்கை 2025 கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் லித்தியம் போபால்ட் மற்றும் நிக்கல் மீட்புக்கான இலக்கு சதவீதம் என்ன? 85%. ஐஐடி பாம்பே ஆய்வின்படி 2015ல இருந்து 19 வரைக்கும் இந்தியா ஒரு சில மடங்கு காடுகள் பெற்றுக்கொள்ளி அதுல 18% இழந்துட்டு தான் சொல்றாங்க. 2023ல இருந்து 24 வரைக்கும் இந்தியாவின் கல்வி விகிதம் 80.9% உயர்ந்திருக்கு. அதுவே 2011ல 74%. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அறிக்கையின்படி 12 ஆண்டு காலத்துல இந்தியா 22.5% வனப்பகுதி அதிகரிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அறிக்கையின்படி 2030ஆம் உலகளாவிய கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவுக்கு 102.3%. ஹைதராபாத்தில் 2025-26 பூமி உச்சி மாநாட்டை எந்த 2 அமைப்புகள் கூட்டாக ஏற்பாடு செய்தன? நபார்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் ஐஐஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நடத்த போறாங்க. இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் ஐஆர்டிஏ. இந்தியாவின் 14வது மகாரத்ன நிறுவனம் HCL. ஒலி வாகன எச்சரிக்கை அமைப்பை அக்டோபர் 1, 2027 இருந்து மின்சார வாகனங்களுக்கு கட்டாயமாக்கியிருக்காங்க.
விஓசி தீன்தயாள் பாரதீப் துறைமுகம் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழே பசுமை ஹைட்ரஜன் மையங்களா நியமிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் டிஆர்ஐபிஎஸ் அடிப்படையிலான பாஸ்மதி வர்த்தக முத்திரை பாதுகாப்பு கோரிக்கையை நிராகரித்த 2 நாடுகள் யாவை? நியூசிலாந்து ஒண்ணு, கென்யா நாடு ஒண்ணு. ஆஸ்திரேலிய நாடு கிளாமிடியாவிலிருந்து கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் அக்டோபர் 11 இருந்து 18 வரைக்கும் கால்மியா குடியரசு ரஷ்யால காட்சிப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துல கூகுள் நிறுவனம் ஏஐ தரவு மையத்தை கட்ட $15 பில்லியன் முதலீடு செய்வதை அறிவிச்சிருக்காங்க. சூரிய சக்தியால் இயங்கும் விண்வெளி அடிப்படையிலான ஏஐ தரவு மையங்களுக்கான கூகுளின் திட்டம் ப்ராஜெக்ட் சன் கேச்சர். இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இலவச தேசிய அளவிலான ஏஐ இலக்கிய பாடத்தின் பெயர் என்ன? யுவ ஃபார் ஆல். செபி வெளிநாட்டு முதலீட்டை இருப்பதற்காக ஸ்வகத்தி F1 சொல்லக்கூடிய கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஐசிஏஆர் நிறுவனம் விவசாய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக மைத்ரி 2.0 திட்டம். அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி கட்டளை நிறுவனம் சரல் கருவியை உருவாக்கியிருக்காங்க. மைக்ரோசாப்டும் EY இந்தியாவும் சேர்ந்து ஏஐ பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் ஏஐ திறன்கள் பாஸ்போர்ட். UIDAI, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், நாஸ்காம் சேர்ந்து STIA அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக குழந்தைகள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 20. மைய கருத்து மை டே மை ரைட்ஸ். அப்புறம் ஃபார் எவ்ரி சைல்ட் எவ்ரி ரைட். அக்டோபர் 31 உலக நகரங்கள் தினம். அப்புறம் உலக சிக்கன தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 8 உலக நகர்ப்புற தினம். நவம்பர் 3வது புதன்கிழமை நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம்.